ஷேய் சூரியன் கணக்காப்பா. ஓலைச்சோடு கணக்கு தான் நான் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓலைச்சோடு உள்ள கணக்கு நான் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கேன். பூமியில் தொழிற்சாலைகள், மில்லு, கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகளை பூரா பூமியில் போட்டு பாழாக்கியிருக்கான். என்ன காரணம்? பூமியில் அந்த ஃப்ளாட் அடித்ததில் கீழே புழு பூச்சி வரைக்கும் சாப்பாட்டு உணவு உண்டு. அதை பூரா ஃப்ளாட் அடிச்சிருக்கான். அந்த கணக்கில் அடித்தவனுக்கு பூரா அந்த சுதந்திர கொடியும் செத்த பேய் பேப்பரை வச்சு என்கவுண்டரில் முடிச்சிடப்பா. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் உட்கார்ந்து கணக்கு போடுதான். கோர்ட்டில் நீ பார்க்கலையாப்பா, பார்க்கலையாப்பா, திங்கக்கிழமை என்னுடைய நாளில் அவனுடைய நாளில் நான் வாரேன், சிவனுடைய நாளில் என் நண்பன் நாளில் நான் உள்ளே வாரேன் நீதிமன்ற கோர்ட்டில். புரியுதா இல்லையா? சமீன் கணக்கு பூரா எல்லாமே விவசாயம். இருக்கிற இடம் என்ன பூரா மானிடப்பே இருக்கிற இருக்கன்னு அடைச்சி வாரான், பூமியை அழிச்சு வாரான். பார்க்கலையா? படிச்சிருக்கீல? படித்த உதாரணத்துக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார். சர்ச்சு கோட்டார் ஆணும் பெண்ணும் கொஞ்சம் சிந்திச்சு பார். வழக்கறிஞர் அவனுக்கு என்ன, அவங்களுக்கு 10% பயப்படுதான். பூமியை அழிச்சு வாரானே கண்டார ஒளிமை அவனே வைதான். முட்டா பே தேவடியா பே அழிச்சு வாரானே தேவடியா பேலாலாம் இருக்கான் அப்படின்னு வழக்கறிஞர் வைதான். 10%, 90% கொண்டா நம்ம சாப்பிடுவோம், ஓடுவோம், அது கிடக்கு ஓடுது அப்படின்னு அவன் நினைக்கான். முற்றுப்புள்ளி நீதிமான் முற்றுப்புள்ளி குத்திட்டான். ஒரு குத்து திரிசூலத்திட்ட குத்திட்டான். புரியுதா? அதான் கோர்ட்டில் பார்க்கலையா? நான் வந்த விட்டு தான் தெரியும். உள்ளே வருவேன். தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கைலாசத்தில் உள்ள கணக்கு உள்ளே இருக்குது, அங்கே வருவேன். அடுத்தாப்புல சிலுவத்தூரில் இருக்குது, வருவேன். மதுரைக்கு போகலை. மதுரையில் உள்ளவனை சர்ச்சை பூரா கோட்டார் ஆணு பண்ணு மண்டையில் ஒரு கொட்டு சூரியன் நான் கொட்டுவேன். கொட்டினா பிறகு தட்டி முழிக்க பார்க்க விடுவேன். உட்கார்ந்துருக்கார் கடவுள் நீதிமான். அங்கே கொட்டினவனே சென்னை மெட்ராஸு போவான். அவன் ஐயோ உட்கார்ந்துருக்கார் நீதிமான், பூரா ஜமீன் கணக்கு பூரா தின்னு அழித்து பூரா பாழாக்கிட்டு இருக்கான் விவசாயத்தை அப்படிங்கிற கணக்கு 2 கணக்கு வர வைப்பேன். 8 7 உள்ள நாங்கள் எழுதின கணக்கு. சாமி பவர். மானிடப்பே என்ன பவர் வச்சுருக்கா? செத்த பேய் பேப்பரை வச்சு ஆடுதா ஓடுதா ஓட்டுத. ஆடாதப்பா ஆடாத, சரியா? கோர்ட்டுனா என்னன்னு தெரியுமா? தண்டனை கொடுக்கலங்க. 7 ஜெமம் அது 8ல் இருக்குது, 7ல் இருக்குது. தண்டனை கொடுக்கல, அழிச்சு வாரான். பூரா ஆட்டத்தில் நிற்கான் சென்னை மெட்ராஸில். 2026 அவன் பொண்டாட்டியை சேர்ந்து காலை 2 பின்னி தூக்கி காட்டுதான். அரசியல்வாதி முட்டா கூதி மனுங்க. எப்படிப்பா கோர்ட்டில் கேட்டியா? அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். அந்த அசிங்கத்தை தான் இப்போ நாங்கள் கணக்கை வெளியே விட வேண்டியிருக்கு. புரியுதா இல்லையா? அவன் பொண்டாட்டி மாறுக புள்ள மாறுக கிடக்கிறத காலை 2 பின்னி வித்தோட்டமாக காலை மேலே தூக்கி காட்டுதான். நொறுக்கி போடுவான். சுற்றி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் எல்லா இடமும். கன்னிமாரு வெளியில் ஏற்றுறதுக்கு என்றைக்கு டைம் போடுதான்னு தெரியல. வெளியே ஏற்றுனா தூக்கி எறிவாளுங்க. 7 கன்னி பிள்ளைங்க. கண்ணி கிடையாது, இப்போ சோடியோட ஒரு ஆளுங்க வீரமாக இருப்பாளுங்க. 7 பேரும் தூக்கி எரியலை. கொட்டல் மண்டை மூளை நடுரோட்டில் இனிமத்தான் செதறும். கணக்கு போட்ட கணக்கு நடக்கலை நீ நினைக்க, இனிமே நடக்கும் பார். முக்கால் சத்தியம். எல்லா விமானம் ட்ரெயின் பறக்குது, புகையாக விடுறதெல்லாம் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆடல. இராணுவம் முப்படை வானரப்படை உள்ளே வந்தனே தரப்படை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவான். 2 வீலர் கூட இராது, ஷூட்டிங் பண்ணி பொசிக்கிடுவான். 2 வீலரை தூக்கிட்டு தானே ஓடுதான், 4 வீலரை தூக்கிட்டு தானே ஓடுதான். கண்டார ஒளிமை மானிட பிறவி. முக்கால் சத்தியம்.